கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்தில் ஒவ்வொரு நாளும் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் மையத்தில் நாம் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணத்தையும் தேவனாலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களையும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதாகமத்தில் தேவன் ஆதி முதல் வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்தே சொல்லி வருகிறார். அதுல அநேகர் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவங்களும் இருக்கிறாங்க, பரிபூரணமான ஆசீர்வாதத்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். வேதாகமம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகம் தான். மனிதனை தேவன் பூமியில படைப்பதற்கு முன்னமாகவே மனிதன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் தன் இருதயத்திலேயே நினைத்தார் என்றுதான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஞானி எழுதும்போது எழுதுறாரு, யாரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவாங்கன்னா உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ உண்மையுள்ள மனிதன் என்கின்ற ஒரு பதத்தை ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு ஒவ்வொரு விதமா சொல்லுது. முக்கியமா ஒரு 7 விதமாக சொல்லப்படுது. அதாவது உண்மையுள்ள மனுஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, சரியான எண்ணமுடைய மனிதன். அதாவது நீ நினைக்கிறத முதல்ல யோசிக்கிறத முதலாவது யோசி. இதை ஞானி ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுறாரு, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு அப்படிங்கிறார். அப்போ ஒரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, சரியான எண்ணம் உள்ளவர்கள். சரியான எண்ணம் நமக்கு எப்ப வரும்? உலகத்திலேயே மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதென்று கர்த்தர் கண்டு பூமியில மனிதனை சிருஷ்டித்ததற்காக அவர் மனவேதனைப்பட்டார் என்று கூட வேதத்துல பார்க்கிறோம். அதோடு கூட மனிதனுடைய இருதயம்தான் எல்லாவற்றை பார்க்கலும் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்குதுங்கிறார். இருதய சரியா இருந்தா தானே எண்ணங்கள் எனப்பட்டது சரியா இருக்கு. அப்ப நான் எப்படி உண்மையுள்ளவனாய் இருக்க முடியும்? 2வது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நம்பகமான நபர். இந்த மனிதனை நம்பலாம் சார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும், மக்களும் சொல்லணும். பாருங்க, இப்ப யார் நம்பத்தக்கவர்கள் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஒருவேளை இந்த உலகம் என்ன பண்ணலாம், நம்பலாம். ஒருவேளை பேங்க்ல லோனு கேட்டு போறாங்கன்னு வைங்களேன், சார் அவர் ஒரு கடைக்கு 3 கடை வச்சிருக்கிறாரு, அவரை நம்பலாம் சார் அப்படிம்பாங்க. இந்த வயல் வச்சிருக்கிறாரு, இந்த வீடு வச்சிருக்கிறாரு, இவர் பேர இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு லோன் கொடுக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை பேங்க் நம்பலாம். பாருங்க, அப்ப அவங்க நம்புறதுக்காக இவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவார்னா பெற முடியாது. அப்ப நம்பத்தக்க மனிதன் அப்படின்னா என்னன்னா, தன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிற ஒரு மனிதன் தான் நம்பத்தக்கவன். பாருங்க, ஒருவேளை கர்த்தரை நிமித்தமா ஒரு ஆணையிட்டுட்டாரு, அந்த ஆணைய நிமித்தமா ஒருவேளை அது இவருக்கு இழப்பே வந்தாலுமே, அதான் சொல்றது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்னா, தன் கைகளில் சுத்தம் உண்டவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனும் தன் ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவனே அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்ப நம்பத்தக்க மனிதன்ல யார் வர்றாங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க தான் நம்பத்தக்கவங்கிறாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நேர்மையான நபர். உண்மையான நபரனுடைய இன்னொரு பதம் என்னன்னா, அவர் ரொம்ப நேர்மையானவருங்க. அவர்கிட்ட கொடுக்கிற காரியங்கள் அத்தனையுமே பர்ஃபெக்டா நிறைவேற்றுவார். இதைத்தான் இயேசு ஒரு ஓமையில சொல்லும் போது சொல்றாரு,
அவனவன் திராணிக்கத்தக்கதாக ஒருவனிடத்துல 5 தாலந்து, ஒருவனிடத்துல 2 தாலந்து, ஒருவனிடத்துல 1 தாலந்து கொடுக்கப்படுது. இந்த 5 தாலந்து வாங்கினவன் தன்னை நம்பி கொடுத்தாரே என்று நேர்மையா இதை என்ன பண்ணார்னா, இரவு பகலும் பிரயாசப்பட்டு இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்து 10 தாலந்து கொண்டு போயிட்டார். அப்படியே 2 தாலந்து வாங்கினவர். ஆனா 1 தாலந்து வாங்கினவர் அப்படி இல்லை. அப்ப இந்த உலகத்துல நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறதுல நாம அதுல நேர்மையா இருக்கணும். பாருங்க, கட்டுன மனைவிக்கு நேர்மையா இருக்கணும், கட்டுன கணவனுக்கு நேர்மையா இருக்கணும். நம்மளுடைய அவயங்கள் அனைத்தையுமே எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக பயன்படுத்தணும். பாருங்க, சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றாரு, என் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். ஒருவேளை காண்கிற மக்களிடத்துல நான் உண்மையா இருக்கிறது போல காண்பிக்கலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற உள்ளத்துல நான் உண்மையா இருக்கிறேனா, என் மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையா இருக்கிறேனா, என் கணவனுக்கு உண்மையா இருக்கிறேனா, இதுதான் நேர்மையான நபர் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல உறுதியான நபர் அப்படிங்கிறாங்க. உறுதியான எதற்காக கடவுள் என்னை தெரிந்து கொண்டாரோ அதுல நிலை நிற்கிறது. பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் கூட எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்துக்கு போகிற வழியில மோசே 12 பேரை வேவு பார்க்கும்படி அனுப்பினார். அதுல 10 பேரு தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்பினாங்க, தங்களை குறித்தும் துர்செய்தி பரப்பினாங்க. ஆனா அவர்களின் நடுவுல தான் காலேப் எனப்பட்ட மனிதன், தேவன் எப்பொழுது இந்த எகிப்துக்குள்ள மோசே அனுப்பும்போது இறங்கினாரோ, என்ன வாக்கு கொடுத்தாரோ அதன் மேல உறுதியா இருந்து சொல்றார். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை நமக்கு கொடுப்பார். இதுதான் உறுதியான காரியம். நமக்கு சொன்னதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கின்ற ஒரு உறுதியான நபர் அப்படிங்கிறார். அடுத்து விசுவாசம் உள்ள நபர் அப்படிங்கிறாங்க. அடுத்த எலிஜிபிள் பர்சன், தகுதியானவர். அதாவது நம்மளுடைய தகுதி நம்ம மூலமா உருவாகல, தேவன் நம்மளை தகுதிப்படுத்தினார். கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இவர்களை வனாந்தரத்துல தகுதிப்படுத்தி தான் உள்ள கூட்டிட்டு போனார். தகுதியான நபர் என்றெல்லாம் சொல்றார். அப்ப இந்த உண்மையுள்ள ஒரு மனுஷன் இத்தனை குவாலிபிகேஷனுக்குள்ள வர்றார். சரியான எண்ணம் கொண்டவர், நம்பத்தக்கவர், நேர்மையானவர், உறுதியான நபர், விசுவாசம் உள்ளவர், தகுதி உள்ளவர் அப்படிங்கிறது தான். இது எப்படி வரும்? ஏன்னா மனிதனுடைய ஜீவியத்தை குறித்து நோவாவின் காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், இவனிடத்துல உண்மை எனப்பட்டதே கிடையாது. அப்ப எப்பொழுது உண்மை வரும், நம்ம இருதயம் எப்போ தேவனுக்கு பிரியமா மாறும் அப்படின்னு சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்தினுடைய 6-7 வசனம் சொல்லுகிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அதாவது தேவனுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளுகிற போதுதான் பாருங்க இருதயம் எனப்பட்டது செம்மையானதா மாறும். பாருங்க, இந்த உலகம் முழுவதும் பாருங்க ஒன்றே கற்றுக் கொடுக்கறாங்க, இல்ல கற்றுக்கொள்றாங்க. உலகத்துல எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலுமே பாருங்களேன், கட்டாயம் அந்த உலகத்துக்கு நம்ம உண்மையா இருக்க மாட்டோம், அந்த உலகமும் நம்மளை மன்னிக்காது. பாருங்க, மோசே கூட எகிப்துல தான் சகல சாஸ்திரங்களிலோ கற்று தேறின மனுஷன் என்று அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் சொல்லுது. ஆனா அந்த மோசேயே எகிப்துல ஒரு எகிப்தியனை கொலை செய்து விடுகிறார். இப்ப இவர் கற்ற சாஸ்திரங்கள், கற்ற பாடங்கள் எதுவுமே இவரை இமோஷனல்ல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. பாருங்க, ஒரு மனிதனையே கொலை செய்கிற நிலைமைக்கு அப்ப எகிப்தின் பாடங்கள் எந்த நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்க. சரி, எகிப்து தான் இந்த மோசே 40 வருஷம் அரண்மனையில தான் வளர்க்கப்பட்டாரு, அதனால மோசேயை மன்னிப்போமா அப்படின்னு கேட்டா மன்னிக்கல. அந்த இறந்து போன யாரோ ஒரு சேவகனா இருக்கலாம், ஒரு லேபரா இருக்கலாம். ஆனா பார்வோன் என்ன பண்றான்னா மோசேயை கொலை செய்வதற்கு வகை தேடுறான். 40 வருஷம் அரண்மனையில வளர்ந்தவனை கொலை செய்யலங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க. அப்ப உலகத்துல கற்றாலும் சரி, உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தாலும் சரி, உலகம் நம்மளை காப்பாத்தவே காப்பாத்தாது.
ஆதியாம புஸ்தகத்துல கூட தேவன் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஆதாமினிடத்துல கற்று ஆதாமும் ஏவாளும் சேர்ந்துதான் ஏதேன் தோட்டத்தை மாத்திரமல்ல உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என்று தேவன் இருதயத்தில் நினைத்தாராமா. இதனாலதான் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறாரு, அவர்களை ஆண்டு கொள்ளும்படியாக ஆசீர்வதிக்கிறார். அதை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஸ்திரியானவள் கற்றுக்கொள்ள கடவாள் என்று சொல்லி எபேசியர் 4வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தில் பவுல் எழுதும்போது எழுதுறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம், ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோட கற்றுக்கொள்ள கடவாள். அங்க கிறிஸ்துவினிடத்தில் இப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்கிறாரு. இங்க ஸ்திரியானவள் உபதேசம் பண்றதுக்கோ புருஷன் மேல ஆளுகை செய்வதற்கோ அங்க ஆண்டவர் அவளுக்கு அனுமதி உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதலாய் இருக்க கடவாள். எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு உட்பட்டாள். அதாவது மனிதன் தேவனிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல இங்க ஒரு ஸ்திரியையும் ஆதாமையும் தேவன் கோட் பண்றார். அதாவது இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய சபை, அதே மாதிரி ஆதாமின் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்திரீ. இப்ப ஆதியாம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டது யாருன்னா ஆதாம் தான். நீ சொல்ல போனா ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் சட்டதிட்டம் அனைத்தும் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆதாமுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த பெண் எனப்பட்டவங்க என்ன பண்ணணும்னா ஆதாமினிடத்துல போய் அமர்ந்து கற்றுக்கொண்டு 2 பேரும் சேர்ந்து ஆளுகை செய்யணும். இதுதான் தேவனுடைய படைப்பினுடைய பெரிய நோக்கமே. அதாவது முதல் மனுஷன் தேவனிடத்துல கற்றுக்கொள்றான், முதல் மனுஷி கற்றுக்கொண்ட மனுஷனிடத்தில் கற்றுக்கொள்ள கடவாள். அதே மாதிரிதான் இயேசுவும் இங்க சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்துல, மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர், இளைப்பாறுதலை மாத்திரம் நான் தருகிறதில்ல, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குதுங்கிறார். 29:30 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப மனுஷி எனப்பட்டவங்க மனுஷனிடத்துல கற்றுக்கொள்ளணும், மனுஷன் எனப்பட்டவர் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அப்ப முந்தின ஆதாமுக்கு தேவன் என்னென்னமெல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் முந்தின ஆதாம் செய்தார். ஏதேன் தோட்டம் எனப்பட்டது மனுஷனுக்காக படைக்கப்பட்டது, மனுஷிக்காக படைக்கப்பட்டது. இவர்கள் மனுஷனும் மனுஷியும் ஏதேன் தோட்டத்தை அவங்க ஹெட் குவார்டர்ஸா வச்சு வேர்ல்டு முழுவதும் ஆளுகை செய்யணும். இதுதான் தேவனுடைய பர்பஸ். அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் மனுஷனுக்கு தான் சொல்லப்பட்டது. பின்புதான் மனுஷி வர்றாங்க. கிட்டத்தட்ட ஆதாம் எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டார். என்னென்ன பெயரிடணுமோ பெயரிட்டுட்டார். தேவன் தோட்டத்தில் என்ன வேலை செய்யணுங்கிற எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சிட்டார். ஆனா தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாட்சி எனப்பட்டது தேசத்துல வரக்கூடாது என்பதற்காக சாத்தானும் சாத்தானுடைய சேனையும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயும் தீவிரமா வேலை செய்து கொண்டிருந்தாங்க. சொல்ல போனா ஆதாமினிடத்திலேயே தீவிரமா வேலை செய்த போது ஆதாம் அதற்கு கீழ்ப்படியில. ஆனா கற்றுக்கொள்ள வேண்டிய மனுஷி ஒன்றே மனுஷனிடத்துல கற்றுக்கொண்டிருக்கணும், இல்லையா
அங்க தேவன் சாயந்தர வேளையில வர்றாரு. தேவனிடத்துல போய் கற்றுக்கணும். தேவனிடத்திலையும் கற்றுக்கொள்ளல, தேவனுடையவர்களிடத்திலும் கற்றுக்கொள்ளாம சாத்தானுடைய வெப்பனா இருந்த சர்வத்தினிடத்துல போய் கற்றுக்கொள்றாங்க. சர்வத்தினிடத்துல பேசி சர்வ இந்த அம்மாவுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குது பாருங்க. முதலாவது நம்மளுடைய ஐக்கியம் எனப்பட்டது தேவனோடும் தேவனுடையவர்களோடு இருக்குமானா நம்மளுடைய ஜீவியத்துல தேவன் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து பலிக்கும். நம்மளுடைய ஐக்கியம் தேவனிடத்திலையும் இல்லை, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களிடத்துல இல்லை என்றால் கட்டாயம் பாருங்க நம்ம கையில இருக்கிற ஆசீர்வாதமும் நம்ம கையை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஸ்திரியானவள் கற்றுக்கொள்ள கடவாள். அவர் ஸ்திரிய மாத்திரம் சொல்லலைங்க, சபையவும் சொல்றார். பவுல் எபேசியருக்கு எழுதும் போது எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, கிறிஸ்து எனப்பட்டவர் ஆதாமுக்கு ஒப்பனையாகவும் சபை எனப்பட்டது ஏவாளுக்கு ஒப்பனையாய் இருக்கிறது அப்படிங்கிறார். அதனால கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் சபை எனப்பட்டது கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு கற்றுக்கொள்ள வேணும் பாருங்க. அப்ப நம்ம ஐக்கியப்படாம கற்றுக்கொள்ளவே முடியாது. இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. எதை கற்றுக்கொள்ள சொல்றார்? அற்புத அடையாளம் செய்யறத கற்றுக்கொள்ள சொல்றாரா? சார், அந்தி கிறிஸ்துவின் ஆவியில நிறைந்தவங்களும் அற்புத அடையாளம் செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. பரலோகத்தை இழந்து போகிறவர்களும் அற்புத அடையாளம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்ப எதை கற்றுக்கொள்ள சொல்றாருன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இப்ப இன்னைக்கு சாந்த குணமும் மனத்தாழ்மையும் நம்மளுடைய வாழ்க்கையில பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. ஆண்டவர் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் அப்படிங்கிறார். அப்ப சாந்த குணத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிற போது கட்டாயம் பூமியே நமக்கு சொந்தமா மாறிடுமாமா. ஆனா சில காரியங்களை ஆண்டவர் கற்றுக்கொள்ள கூடாதுன்னே சொல்றாரு பாருங்களேன். அப்ப ஏவாள் அன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டதற்கு காரணம் சாத்தானிடத்துல போய் சாத்தானுடைய உபதேசத்தை உள்வாங்கி சாத்தானின் உபதேசத்தின்படி நடந்து கடைசியா இத மனுஷனையும் சேர்த்து விலை பண்ணிட்டாங்க. அப்ப இதனாலதான் சொல்றாரு, நீங்க வஞ்சிக்கப்படாதிருங்க அப்படிங்கிறார். அதே மாதிரி இஸ்ரவேலின் மக்களையும் அவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்குள்ள உள்ள கொண்டு போகிற போது கானான் தேசத்துல இருக்கிற அந்த நாட்களில் இருக்கிற மக்களுக்கு இரக்கம் பாராட்டாதீங்க, அவர்களுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று உள்ள போறதுக்கு முன்னாடியே மோசேயின் மூலமா தேவன் சொல்றார். இதை உபாகம புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரத்தினுடைய 9வது வசனமும் 20வது அதிகாரத்தினுடைய 18வது வசனமும் சொல்லுகிறது. 9லிருந்து 13 வரைக்கும் வாசிக்கிற 18வது அதிகாரம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். உன் மகனையாவது உன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள் இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிரு. ஆதாமினிடத்துல ஆதியாகமோ 17வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அதே மாதிரி ஆபிரகாமினுடைய சந்ததியாயிருக்கிற இஸ்ரவேலனிடத்துல சொல்றார், என்னன்னா உன் பிள்ளைய தயவு செய்து உலகத்தானை போல வளர்த்தீராத. கர்த்தர் உனக்கு கொடுத்தது, சொல்ல போனா அது கர்த்தருடைய சந்ததி, விருத்த சேதனத்துல வந்தது. அப்போ உன்னுடைய பிள்ளைக்கும் உலகத்தானுடைய பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இல்லாமல் பிள்ளை என்ன பண்ணிராத, வளர்த்தீராத அப்படிங்கிறார்.
உலகத்தான் என்னென்னமெல்லாம் பண்ணி இருக்கிறானோ, தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன். அப்ப பிள்ளைகளை என்ன பண்றாங்கன்னா தீ மிதிக்க பண்றது. எதுக்கு தீ மிதிக்க பண்றது அப்படின்னா, அவர்களுக்கு தெய்வம் எனப்பட்டது யாருன்னே தெரியாது. அவர்களே யாரோ போதனைகளை உள்வாங்கி மனித கற்பனைகளை எல்லாம் தெய்வமா மாற்றி இத முன்னோருடைய பாரம்பரிய ஏசார் செய்யறாங்க தெரியாது. ஒரு இடத்துல பவுல் ஒரு தேசத்துல அவர் போன போது ஒரு பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்துல என்ன எழுதி இருந்ததுன்னா, அறியப்படாத தேவனுக்கு ஆராதனை என்று சொல்லப்பட்டிருந்தது. நானும் கடவுளை அறியல, கடவுளே என்னை அறியல, ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் சார், அதனால அவர் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமேன்னு சொல்லி பலியிட்டாங்களாமா. ஆனா பவுல் அங்க போதான் சொல்றாரு, அறியப்படாத தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தரை அறியாத மக்கள் தவறுதலான காரியத்தை செய்கிறதுனால கர்த்தரை அறிந்த மக்களோ அதே தவறுதலை செய்யக்கூடாது. அப்படி செய்ததுனாலதான் கானான் தேசத்தையே கானானியர் இழப்பதற்கு காரணமா மாறினதாமா. அப்ப இதை செய்யாத அப்படின்னு அன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்குள்ள உள்ளேயே போகல. உள்ள போறதுக்கு முன்னாடி சொன்னார், இதோடய நிறுத்தாதபடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறாரு பாருங்க. இதே 20வது அதிகாரத்தினுடைய 16 இருந்து 18 வரைக்கும், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமா கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், எபூசியர், ஏவியர், எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களில் மாத்திரம் சுவாசம் உள்ளதொன்றையும் உயிரோட வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்பின்படி நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடாமலும், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். அதாவது அந்த தேசத்துல இருக்கிற இப்பேற்பட்ட ஜாதி மக்களை சங்காரம் பண்ணுகிறார். அவர்களை அழிச்சிரு. ஒருத்தர் கூட, சுவாசம் உள்ள ஒருத்தர் கூட உயிரோட இருக்கக்கூடாது. ஒருவேளை யாராவது சில பேரை நீ உயிரோட வச்சா கூட கட்டாயம் அவர்கள் அந்த தேசத்தை குறித்து தவறுதலான எண்ணங்கள் வைத்தது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இப்பேற்பட்ட பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை மாறணுமா இருந்தா இங்க ஒரு கோயிலை கட்டு என்று சொல்லி விக்கிரக வழிபாட்டிற்குள்ள உன்னை இழுத்து கொண்டு போயிருவாங்க. அதனால அவர்களை உயிரோட வைக்காதனர். ஆனா சாலமோன் பாருங்க, இதே காரியத்தை தன்னுடைய ராஜ்யத்தில் பலப்பட்ட போது அந்நிய ஸ்திரீகளை திருமணம் முடித்து எருசலேமுக்குள்ள உள்ள வந்த உடனேயே எதை தேவன் நியாயப்பிரமாணத்துல செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ எல்லாவற்றையும் செய்தார் பாருங்க. சரி, அவர்களுக்கு இது குற்றமாய் இருக்குது, இது வேண்டானார். ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு எனக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்துல தைரியமாய் பிரவேசிக்கிற உங்களுக்கு எனக்கும், கிருபாசனண்டையில போகிறதுக்கு ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாய் சொந்த ஜனமாய் மாற்றின உங்களுக்கு எனக்கும் பவுல் எழுதுறார். அவர்களை இப்படி அழிக்க சொன்னவர் நம்மளை எப்படி அழிக்க சொல்றாருன்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தினுடைய, எபேசியர் 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல சொல்லும்போது சொல்றாரு, அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும், விபச்சாரக்காரனாவது, அசுத்தானாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். இது ஒரு பேர் முதலானது கூட வரக்கூடாதுங்கிறார். 3வது வசனத்துல சொல்றாரு, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்கு சொல்லப்படவும் கூடாது. அங்க அப்ப அந்த தேசத்து ஜாதி மக்களை சங்கரிக்க சொன்னவர் இங்கே ஆவியானவருடைய துணையோடு கூட
பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனத்தை அழிக்கணுமாமா, அசுத்தத்தை அழிக்கணுமாமா, பொருளாசையை அழிக்கணுமாமா. இது பேர் கூட நம்மளோட வந்துடக்கூடாது சார். ஒரு கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்ட இந்த மனுஷன், கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்ட இந்த மனுஷி லஞ்சம் வாங்கினாங்க, இதுதான் பொருளாசை. பாருங்க, உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று நினையுங்கள் அப்படிங்கிறார். கர்த்தர் தேவையானதை கொடுக்கிறார். பிசாசானவன் ஆதி முதல் பாருங்க பொருளாசையில இருதயத்தை வலிவி போக பண்ணி விடுகிறான். அன்றைக்கு ஏவாளை வஞ்சித்து பொருளாசைக்குள்ள தள்ளினதே பிசாசு தான். அப்ப நமக்கு வேலை செய்யறோம், அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை கொடுக்குதுன்னா வேலையால் கூலிக்கு பாத்துருவான் சார். வேற குறுக்கு வழியில போய் பணத்தை சம்பாதிக்க நினைக்கிறவங்க கட்டாயம் பாருங்க தேவனுக்கு அருவருப்பானவங்க. கர்த்தரை அறியாத மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊர் அடிச்சு உலையில போட்டு உலையில போடுறத உன்னை எடுத்து உண்டியில போடுவாங்க. ஆனா கர்த்தர் அதை அருவருக்கிறாரு. நீ விதவையா இருந்தாலுமே உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணாட்டியுமே பரவாயில்ல, பரிசுத்தமா வாழு. உன்னுடைய 2 வெள்ளிக்காசை யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ, நீ யாருக்காக போடுறியோ அந்த காணிக்கையை வானத்தையும் பூமி உண்டாக்கி இயேசு பார்க்கிறார் அப்படிங்கிறார். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க தங்கள் பரிசுத்தத்தை இழந்து எங்கெங்கயோ குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிச்சு ஆசீர்வாதமா வாழ வேண்டியவங்க ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும், அதாவது வாலிப வயதிலேயே சுகர் வந்து பிரஷர் வந்து சுகர் மாத்திரை சாப்பிட்டு பிரஷர் மாத்திரை சாப்பிட்டு இந்த ஆசீர்வாதமான சரீரத்தை வேதனைக்குரிய சரீரமாக மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆசீர்வாதமான சரீரமா இருப்பதற்கு தாங்க கல்வாரி சிலுவையில இயேசு சரீரத்திலையும் வேதனைப்பட்டார். அப்ப இங்க வேதம் அப்படித்தான் சொல்லுது, நீங்க தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவர்களை போல கற்றுக்கொள்ளாதீங்க. ஒருவேளை இதற்கு முன்னாடி அவங்கள தப்பான வழியில போயிருந்தாங்க, அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போனா அவர்கள் தப்பான வழியில போனதுனால நானும் தப்பான வழியில தான் போகணுங்கிறது வேதம் சொல்லவே இல்லைங்க. அந்த மக்களை கானான் தேசம் கக்கி போட்டது. உங்களுக்கு எனக்கும் அந்த கானான் தேசத்தை தேவன் வாக்களித்திருக்கிறார். அது ஆபிரகாமுக்கே வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்ப பரிபூரணமான ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்னன்னா, தேவனற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்கிறதும், தேவனற்றவர்கள் கொடுக்கிற காரியத்தை கற்றுக்கொள்ளுகிறதும். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாமும் ஏவாளும் வெளியே தள்ளப்படுவதற்கு சாத்தானின் போதனையை கற்றுக்கொண்ட ஏவாள். இப்ப அவ கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஆதாமுக்கும் கொடுத்ததுனாலதான் தேவன் வந்து முதல் மனுஷனாகிய ஆதாமனிடத்துல என்ன கேட்கிறாருன்னா, உன் மனைவியாகிய அவள் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடியினால் நீ தோட்டத்தை விட்டு வெளியில போவே அப்படின்னு பூமி உனக்கு முள்ளு பொறுக்கும் கொலைக்கும் முளைப்பிக்கும் என்று அனுப்பிச்சு விட்டுட்டார். அப்ப பரிபூரணமான ஆசீர்வாதத்திற்கு இயேசுவினிடத்துல வந்து அமர்ந்து கற்றுக்கொள்ளணும். இயேசுவினுடையவர்களிடத்திலையும் அமர்ந்து கற்றுக்கொள்ளணும். பாருங்க, நம்ம கற்றுக்கொள்ளாமல் கட்டாயம் நம்மளால வாழவே முடியாது. சில பேர் நான் எல்லாம் கற்றுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க ஒன்றுமே கற்றுக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் இயேசுவின் பாதத்துல அமர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறேங்கிறதா முக்கியம். பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் எனப்பட்டவங்க இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்து இருந்தாங்களாமாங்க. இயேசு உயிரோடு எழுந்த போது எல்லோரும் கல்லறைக்குள்ள வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம்தான் இயேசுவின் சத்தத்தையும் கேட்டாங்க, இயேசுவையும் நேரடியா பார்த்தாங்க. இன்னி சொல்ல போனா அந்த அம்மாவுக்கு இருந்த எல்லா தவறுதலான எண்ணங்களையும் இயேசு உயிரோடு எழுந்த உடனே முதல்ல அந்த அம்மாவை தான் கிளியர் பண்ணார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிற போதுதான் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். முதல்ல விடுதலையே ஆக முடியும். நம்ம விடுதலையே ஆகலைன்னா விடுதலையின் பாடலே நமக்கு தெரியாதுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட பரலோகத்துல ஒரு பாடல் பாடப்படுது. அது 1,44,000 பேருக்கு மாத்திரம்தான்
அவங்கள கற்றுக்கொள்ள முடிஞ்சதை தவிர வேற யாரும் கற்றுக்கொள்ள முடியல. சில சபையார் சொல்றாங்க 1,44,000 பேர் நாங்க தான். ஆனா அங்க வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவராலே விடுதலையாக்கப்பட்டவர்களை தவிர வேற யாருக்குமே இல்லை. அப்ப நான் விடுதலையாகணுமா இருந்தா அவருடைய பாதத்துல உட்காரணும். அவருடைய பாதத்துல உட்காரும் போது புத்தி தெளிவடையுது. புத்தி தெளிவடைஞ்ச உடனே விருப்பம் நிறைவேறாம என்னை எதற்காக தேவன் விடுவித்தாரோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கெனசரேத்துல இரவு பகலும் கிட்டத்தட்ட 6,000 பிசாசுகளுக்குள்ள குடியிருந்த ஒரு மனுஷங்க. நீ சொல்ல போனா 6,000 பிசாசுகளை இவன் தனக்குள்ள உள்ள வாங்கி எங்கெங்கெல்லாம் சுத்தின பிசாசியெல்லாம் கூப்பிட்டு தன்னுக்குள்ள வைத்து பிசாசு பாதுகாக்கிறதுக்கு கல்லறையில தங்கிட்டு இருந்தவன இயேசு தேடி சென்று அந்த 6,000 பிசாசுகளை 2,000 பன்னிகளுக்குள்ள அனுப்பி அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து புத்தி தெளிவடைஞ்சிருந்த போது இப்ப பன்றி மேய்த்தவர்கள் எல்லாம் ஊருக்குள்ள போய் செய்தி கொடுக்கறாங்க. என்ன செய்தி கொடுக்கறாங்கன்னா, இயேசு எனப்பட்டவர் ஒருத்தர் வந்தாரு, கடற்கரையிலேயே 2,000 பிசாச கொன்னாரு. கடற்கரையிலே 2,000 பிசாசு இறந்திருக்கும்னா ஊருக்குள்ள வந்துச்சுன்னா எத்தனை மாடுகள் சாக போகுது, எத்தனை ஆடுகள் சாக போகுது. அதனால இயேசுவை ஊருக்குள் வர வேண்டாம் என்று ஊருக்குள்ள இயேசுவை குறித்து செய்தி சொன்ன பன்றி மேய்ப்பர்கள், ஆடு மேய்ப்பர்கள் இல்லைங்க, பன்றி மேய்ப்பர்கள். இந்த பன்றி மேய்ப்பர்களுக்கு எது நஷ்டமா போயிடுச்சுன்னா பன்னி தான் நஷ்டமா போயிடுச்சு. ஆனா வானத்திலிருந்து வந்த தேவதூதன் பன்றி மேய்ப்பரிடத்தில் அனுப்பல, ஆடு மேய்ப்பர்களிடத்தில் அனுப்புனாங்க. ஏன் ஆடு மேய்ப்பர்களிடத்தில் அனுப்புனாங்கன்னா, இயேசுவுக்கு முன்மாதிரியாய் எருசலேமில் இந்த ஆடுகள் தான் பாருங்க பலியாகிக் கொண்டே இருந்தது. வருடா வருடம் பஸ்காவில் இந்த ஆடு என்னத்தை சொல்லுதுன்னா, தேவாட்டுக்குட்டி எனப்பட்டவர் வருவாரு, எங்களை விடுவிப்பாரு, நாங்க அவருக்காக இப்படி பலியாக வருடா வருடம் எங்க ஜெனரேஷனே பலியாய் கொண்டிருக்குன்னு இந்த ஆடு சாட்சி கொடுத்துட்டு இருந்தது. அப்ப சாட்சியை காக்கிற மந்தை மேய்ப்பர்களுக்கு தேவனிடத்திலிருந்து செய்தி வருது. பேய் பிசாச உள்ள வாங்குறவங்க பன்றி மேய்ப்பர்களுக்கு செய்தி வரல பாருங்க. இதற்கு அப்புறம் ஊரே வருதுங்க. வந்ததுக்கு அப்புறம் இயேசுவே நீ எங்க கிராமத்துக்கு வர வேண்டாம், தயவு செய்து நீ எங்கேயாவது போ என்று வர வேண்டான்ட்டாங்க. இந்த நேரத்துல தான் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து போதனையை கேட்டு அந்த வாலிபன், இயேசுவே உமக்கே இந்த ஊர்ல இடம் இல்லைனா எனக்கு இந்த ஊர்ல எப்படி இடம் இருக்கும், தயவு செய்து நானும் உன் பின்னாடியே வரேன், நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று ஜெபம் பண்றார். யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிபன் நாட்களில் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அது எப்பேற்பட்ட ஊழியத்திற்கு, இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஊழியத்திற்கு. ஆனா இயேசு என்ன சொன்னார்னா, நீ என்ன பின்பற்றி வர வேண்டாம், நீ உன் வீட்டுக்கு போய் தேவன் உனக்கு செய்ததையும் தேவனுடைய இரக்கத்தையும் அறிவினார். அந்த வாலிபன் பாருங்க வீட்டுக்கு போனது மாத்திரமல்ல, ஊர்ல சொல்ல ஆரம்பிச்சு, அப்படியே நகரத்துல சொல்ல ஆரம்பிச்சு, கடைசியா 10 தெக்கபோலியா நாடக போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இந்த மனிதனுக்கு எப்பேற்பட்ட ஒரு விடுதலை வந்ததுன்னா, தேவன் விரும்பின காரியத்தை செய்வதற்கே விடுதலை வந்தது பாருங்க. அப்ப விடுவித்த மனிதன் மாதிரிதான் பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானவரால் விடுவிக்கப்பட்டாதான் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் மோசையின் பாட்டையும் கற்றுக்கொள்ளவே முடியும். ஒருவேளை இந்த நாட்கள்ல நான் சொல்லிக் கொண்டிருக்கலாம், நான் ஆபிரகாமினுடைய பிள்ளை, நான் ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியன். பரலோகம் எனப்பட்டது ஒண்ணு இருக்குது. அந்த பரலோகத்துக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர்கள் விடுவிக்கப்பட்டவர்களா இல்ல விடுவிக்கப்படாமலேயே சிறைப்பட்டே விடுவிக்கப்பட்டேன் என்று சொன்னவர்களான்னு. அப்ப 1,44,000 பேரு ஒரு சபையார் இல்லைங்க. வேதம் சொல்லுது ஆட்டுக்குட்டியானவராலே விடுவிக்கப்பட்டவர்கள், ஸ்திரிகளாலே கரைபடாதவர்கள். ஸ்திரிகளால் அப்படிங்கிற சொல்லப்படுறது என்னன்னா, பலதரப்பட்ட கள்ள உபதேசத்தினால விழுந்து போகாதவர்கள், அதோடு கூட தேவனுடைய உபதேசத்தை மாத்திர உள்வாங்கி
நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு உருவாயாக என்கின்ற இந்த ராஜரீக பிரமாணத்துக்குள்ள தங்களை ஒடுக்கி வாழ்ந்தவர்கள் பாருங்க. அப்ப இதை கற்றுக்கொள்ளணும். இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்தா தான் அந்த வாலிபனை போல ஆண்டவர் ஒருவேளை நான் விரும்புறத வேண்டான்னு சொன்னா கூட அவர் விருப்பம் நிறைவேறுவதற்கு அவர் என்னை நம்பி அனுப்புற இடத்திற்கு உண்மையா இருக்க முடியும் பாருங்க. அந்த உண்மையுள்ள மனிதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேத சொல்லுகிறது. யோசேப்பை குறித்து வேதத்துல சொல்லப்படுற ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் பெற்றாராமா. இப்ப யோசேப்பினுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை யோசேப்பினுடைய தகப்பனாகிய யாக்கோபு எழுதுறார். ஆதியாம புஸ்தகத்தினுடைய 49வது அதிகாரத்தினுடைய 22 26 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49 22 இருந்து 29 வரைக்கும் யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று கண்டையிலே கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அதனாலே அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களினாலும் கற்பங்களினாலும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களின் ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரனுடைய விசேஷித்த உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பை குறித்து யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். மேல எல்லா பிள்ளைகளை குறித்து ஒரு மாதிரி சொல்றார். ரூபனே, நீ தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறின தண்ணீரை போல தளம்பினவனே மேன்மை அடைய மாட்டாய்ங்கிறாரு. பென்யமீனை சொல்றாரு, நீ பீறுகிற ஓனாய் அப்படிங்கிறாரு. இப்படி மற்ற 12 பிள்ளைகளை சொன்னவர் இங்க யோசேப்பை குறித்து ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை இவர் ஆசீர்வதிச்சது இல்லாம ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசேயும் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாம புஸ்தகத்தினுடைய 31வது அதிகாரத்துல ஆதியாகமோ 33வது அதிகாரம் 13 17 வரைக்கும் யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்துள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனியினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் அதிபர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய கண்மலையில் பிறக்கும் அரும்பொருளினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியத்தினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தரனுடைய தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளைகளுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் இப்ராயிமின் 10,000 மனாசேயின் 1000 இருப்பவன அப்படிங்கிறார். இப்ப யோசேப்பை குறித்து யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார், இங்க மோசேயும் ஆசீர்வதிக்கிறார். இப்ப யோசேப்புக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதம் வருவதற்கு அவருக்குள்ள இருந்த 5 முக்கியமான காரியம். அப்ப அதே இதுதான் நமக்குள்ளே வருமாமா. யோசேப்பை மாத்திர சொல்லாம சகோதரரில் விசேஷித்தவனுடைய தலையின் மேல வருங்கிறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் யோசேப்பை போல பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் நம்மளிடத்துல எதை உள்ள வைக்கிறார்னா உண்மையை வைக்கிறார். இயேசு கூட சமாரிய ஸ்திரீனிடத்துல சொல்லும்போது, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ள வேண்டும்ங்கிறார்.
தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாருங்கிறார். அந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ கூட தனக்கு நடந்த உண்மை எல்லாவற்றையும் இயேசுவுக்கு முன்னாடி சாட்சி சொன்னாங்களாமா. இப்போ உண்மை எனப்பட்டது தேவனோடு ஐக்கியப்படும் போதுதான் வரும் பாருங்க. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. தேவனோடு ஐக்கியப்படுகிற போதுதான் உண்மையாகவே நம்ம வாழ முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டாண்டர்டா இருக்கிற மனிதனுடைய ஒரு விட்னஸ் என்னன்னா, அந்த மனிதன் உண்மையுள்ளவனாய் இருப்பான். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 7 உண்மைக்குள்ள மறைந்து இருக்கிறது பாருங்க. நம்பத்தக்க மனிதன், அந்த மனிதனிடத்துல நம்பி கொடுத்துட்டு போலாம் பாருங்க. அப்படி நம்பகக்குரியமான மனிதனா இருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. இப்ப யோசேப்பினுடைய உண்மையில மிக மிக முக்கியமானது என்னன்னா, ஃபர்ஸ்ட் காரியம், அவனுக்கு ஒரு தகப்பனுடைய ஒரு இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டித்தார். அதான் அந்த மனிதன் வாயிலிருந்தே வருது பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 45வது அதிகாரத்தில் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின போது, ஆதியாகமம் 45வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல சொல்றாரு, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்திற்கு என்னை அனுப்பி என்னை பார்வோனுக்கும் தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினார். யோசிச்சு பாருங்க, பார்வோனுக்கு அப்பாவாயிட்டார். பார்வோன் யாருன்னா எகிப்தினுடைய ராஜா. எகிப்தின் ராஜாவுக்கு இவர் தகப்பனாயிட்டார் பாருங்க. இவர் தகப்பனானாருங்கிற காட்டிலும் கர்த்தர் இவர் இருதயத்தை தகப்பனாக மாற்றினாராமா. அதோடு கூட இவ்விடத்துக்கு அனுப்பி தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகவும் கடவுளாகவே மாற்றியிருக்கிறார். எகிப்து முழுவதற்கும் அதிபதியாக மாற்றினார். தேவன் தாங்க செஞ்சாருங்கிறார். ஃபர்ஸ்ட் காரியம், நம்ம இருதயம் பாருங்க, தேவனோடு இணைய 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 ஒருவேளை உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வரலாங்க. அதனாலதான் சொல்றாரு பாருங்களேன், சங்கீதக்காரர் 119வது சங்கீதத்தினுடைய 119வது சங்கீதம் 71வது வசனத்துல சொல்றாரு, யோசேப்புக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறு வரைக்கும் அந்த வசனம் அவனை புடமிட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு சாதாரணமா இருதயம் எனப்பட்டது சுத்தமுள்ளதா மாறிறார். அந்த இருதயத்துல களிம்பு எனப்பட்டது இருக்குமாமா, புடமிட்டி எடுப்பாராமா. அதுல சொல்றாரு சங்கீதக்காரர் 71 வசனத்துல 72லயும், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்ப யோசேப்ப சகோதரர்கள் குழியில போடலைங்க, கர்த்தரே குழியில போட வச்சார். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டா மாத்திரம் போதாது. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், தண்ணியில மூழ்கி எந்திரிச்சிட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுட்டேன், அது மாத்திரம் போதாது பாருங்க. நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குது பாருங்க பழைய மனுஷனுடைய கேரக்டர், அது எல்லா ஆவியானவருடைய துணையோடு கூட அழிக்கணும் பாருங்க. அப்ப நம்ம ஒரு தகப்பனை போல கர்த்தர் மாற்றுகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாருங்க, உண்மையுள்ள ஒரு மனுஷனுக்கு அடையாளம் இருதயத்துல மற்றவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயமா மாத்துறார். யோசேப்பினுடைய இருதயம் தகப்பனுடைய இருதயமா தேவனால மாத்தப்பட்டது. இப்ப யோசேப்புடைய தகப்பனார் இறந்துட்டாரு பாருங்களேன், எல்லாத்தையும் யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்துட்டு இறந்துட்டார். அதுவும் கானான் தேசத்துல கொண்டு விடலைங்க, அவர்களை எகிப்து தேசத்துல யோசேப்பினுடைய கஸ்டடியில கொடுத்துட்டு அவர் எகிப்துல இறந்துட்டார். இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாருமே அந்த 11 பேர் வந்து யோசேப்பினிடத்துல வந்து அவங்க தகப்பனார் சொன்னதை ரிமைண்ட் பண்றாங்க பாருங்க. இது 50வது அதிகாரத்தினுடைய 16-17 வசனங்கள் சொல்லுகிறது, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாப்பு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று
உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனுடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதானாமா. பாருங்க எப்படி அழுதான்னா, எப்பயோ இவங்களை நான் மன்னிச்சிட்டேன், ஆனாலும் மன்னிப்பு பெற்றவர்கள் பாரு இன்னும் அவங்க மன்னிப்பு என்ன பண்ண முடியல, அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலையே. முன்னமே 45வது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு, நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனே அதை நன்மையா மாத்திட்டாருன்னு சொன்ன போதும் கூட அந்த உள்ளத்தில் அவர்களுக்குள்ள இந்த 11 பேருக்கும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கட்டாயம் பழைய பகையை வச்சு கூட அன்னை ஏதாவது செய்திருவார். அந்த உலக அரசியல் பாருங்களேன், ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சிக்காரங்களை வறுத்தெடுப்பாங்க பாருங்க. அதே போல வறுத்தெடுக்கப்பட்டு இருக்கிற எதிர்கட்சி ஆளுங்கட்சியா மாறின உடனேயே அவங்க புடமிடுவாங்க பாருங்க. ஆனா இங்க தேவனுடைய அரசாட்சிக்குள்ள வந்திருக்கிற தேவ ஆவியை பெற்றிருக்கிற நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மையே செய்யும்படிதான் தேவன் நம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப இங்க சொன்னபோது பின்பு 18வது அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் அடிமைகள் என்றார். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த இருதயம் நமக்கு வரணுங்க. உண்மையுள்ள ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறது என்னன்னா, யாருமே எனக்கு தீமை செய்யல, இது தேவன் அனுமதிக்கிறதுனால நடந்தது. தேவன் அனுமதிக்கலைன்னா என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுகாதுங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் மக்கள் இருக்கலாம், ஒருவேளை நீங்க அழியணுங்கிற மாதிரி காத்து கொண்டிருக்கலாம். ஆனா அது உங்கள் பார்வைக்குத்தான் அவர்கள் எதிரிக. இவர்கள் இப்படி எழும்பாம இருந்திருந்தாங்கன்னா கட்டாயம் பாருங்க ஒரு நல்ல தேவனை அறிந்திருக்க முடியாது. அன்றைக்கு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா ஒரு பெண்மணி எருசலேமில் பிடிக்கப்படலைனா, அதே மாதிரி எத்தனையோ பெண்கள் எருசலேமில் விபச்சாரம் செய்துட்டு இருந்திருக்கலாங்க. அப்படி இருந்திருக்கிறாங்க. ஏன்னா லூக்கா 7வது அதிகாரத்துல பாவியான ஒரு ஸ்திரீ என்று அங்க குஷ்டரோகியா இருந்த சிமியன் எனப்பட்டவர் சொல்றார். எத்தனையோ பேர் மறைமுகமான விபச்சாரத்தை சம்பாதிப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த பெண்மணிக்கு பாருங்க கையும் களவுமா பிடிபட்டாங்க. அதாவது பிடிச்சவங்க எல்லாம் ரொம்ப புனிதர்கள் மாதிரியும், நேரடியா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரியும், நேரா இயேசுவின் இடத்துல அந்த அம்மா தள்ளிட்டு வந்து, நீர் சொல்லும், இவள் கையும் மெய்யுமாய் பிடிபட்டிருக்கிறார், கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் நீ சொல்லும், நீ சொன்னீன்னா அந்த பெண்ணை அடிக்கலாம் அப்படின்னு. இது இந்த பெண்ணின் மேல சாட்டப்பட்ட குற்றம் அல்ல, இந்த பெண்ணை வைத்து இயேசுவின் மேல் சாட்டப்பட்ட குற்றம். இயேசு ஓயாம நெத்தெடுத்துக் கொண்டிருந்ததுனால விரலினாலே தரையில் எழுதினார் பாருங்க. அப்ப அவங்க எல்லாருமே இவர் எழுதுற வரைக்கும் பேசிட்டு இருந்தவங்க எழுதினதுக்கு அப்புறம் அவரவர் மனசாட்சியில குத்தப்பட்டவரா கல்லுகளை போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இயேசு கேட்கிறார், ஏமா உன் மேல கல்லடிய வந்தவங்க எங்க? அந்த பெண்மணி தான். அந்த பெண்மணி தான் ஒரு உண்மையுள்ள ஒரு ஸ்திரீ தேவ சமூகத்துல மாறவ. ஒருவரும் இல்லை ஆண்டவரேம்பாங்க. ஆனா எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அவரவர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணு சொல்றாங்க, ஒருத்தரையும் நான் குற்றவாளியா நினைக்கல. ஏன் அப்படின்னா, இப்பேற்பட்ட பிராபலம் எனப்பட்டது என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் சாகர வரைக்கும் இந்த விபச்சார தொழில் செய்தே நரகத்துக்கு போயிருப்பேன். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்திருக்க முடியாது. இந்த பிரச்சனை தான் என்ன உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வந்தது. அதனால இது தீமையாய் நினைக்கல, ஒருவரும் இல்லை என்ற போது ஆண்டவர் அங்க சொல்றாரு, போ இனி போய் பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். அந்த பெண்மணி தான் மத்தேயு 26வது அதிகாரத்துல விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சி இயேசுவின் சிரசில ஊத்துறாங்க. இந்த பெண்மணியைத்தான் இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெங்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவும் சொல்றார். அப்ப அவர்கள் நினைத்தது என்னன்னா, இந்தமா குற்றவாளின்னு. ஆனா அவர்கள் சொன்னதே பொய் சாட்சி. என்ன பொய் சாட்சி? விபச்சாரம் செய்யணுமா இருந்தா ஒரு ஆணு வேணும், பெண்ணு வேணும். அப்ப ஆணும் பெண்ணும் இல்லாம ஒரு விபச்சாரம் நடந்திருக்குமா? அப்ப இந்த பெண்மணி வந்திருக்கிறாங்க, அந்த ஆண் எங்க இல்ல. அப்ப விபச்சார தண்டனைக்கு
என்ன தண்டனையோ, பொய் சாட்சி சொல்லுவதற்கோ அதே தண்டனை தான். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கட்டளையில தாங்க இருக்குதுங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல தாங்க இருக்குது. இத தேவன் தான் தன்னுடைய விரலினாலே மோசேக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதே விரலத்தான் இப்ப தரையில எழுதுறார். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு குற்றத்தை செய்யாதது போல இருக்கலாம். ஆனா இதற்காக நம்ம குற்றமே செய்யாமல் இருக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சொந்த சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு பாத்திரவான்ட்டார். இப்ப எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருக்கிறதுனால யாருங்க நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்? இப்ப விசுவாசத்தினாலதான் நீதிமான் ஆகிறோம். நீதிமான் ஆனதுனாலதான் பிழைக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப ஃபர்ஸ்ட் யோசேப்புக்குள்ள மற்றவர்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை தேவன் கொடுத்தார் பாருங்க. உண்மையுள்ளவனுக்கு மனம் புதிதாயிருக்கு, மறுரூபமாயிருப்பார் பாருங்க. இரண்டாவது காரியம், யோசேப்பினுடைய காலத்துல ஆதியாம புஸ்தகத்தினுடைய 41வது அதிகாரத்தினுடைய 40-41 வசனத்துல சொல்றாரு, தேவனே யோசேப்போடு கூட இருந்தாராமாங்க. அதாவது யோசேப்பு எங்கெங்கெல்லாம் போனாரா, குழியில விழுந்தாரா, கர்த்தரும் யோசேப்போட குழியில விழுந்தார். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாரா, கர்த்தரும் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். போத்திபார் வீட்டில இருந்தாரா, போத்திபார் வீட்டில கர்த்தரும் இருந்தார். இதனால இவர் போன இடங்களில் எல்லாமே ஆரம்பம் அடிமையா இருந்தது. கர்த்தர் இருந்ததுனால அவர் அடிமை வாழ்வில் இருந்து அதிகாரி வாழ்வுக்கு மறுரூபம் பண்ணார் பாருங்க. ஆனா எத்தனையோ பேரு அதிகாரி வாழ்வில் இருந்து அடிமை வாழ்வுக்கு மாறிடுறாங்க. வேத சொல்லுது, சிறைச்சாலைக்கு போனது யோசேப்பு பொய் குற்றத்தின் நிமித்தமா. கர்த்தரும் அவரோட கூட ஜெயிலுக்கு போனாராமா. அவர் என்ன குற்றம் செஞ்சாரு சார்? இதை எல்லாமே எதற்காகனா, ஒரு மிகப்பெரிய ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொடுக்கவோ, இந்த யோசேப்பை நமக்கு மாதிரியாக வைக்கவுமே தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து ஒரு மனிதனுக்குள்ள இப்பேற்பட்ட சில உபத்திரவத்தை எல்லாம் அனுமதித்து, இந்த உபத்திரவத்தில் அவருடைய மனம் புதிதாக வைத்து அந்த மனிதனை அதிகாரியாக்கிட்டே இருந்தார். கடைசியா எந்த இடத்துல அதிகாரியானாங்கிறதா 41ல சொல்லப்பட்டிருக்கிறது. 40-41ல சொல்றாரு, 41வது அதிகாரத்தினுடைய 40வது வசனமோ 41வது வசனத்திலேயோ, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். இந்த பார் அப்படிங்கிறது பார்வோன் சொன்னது மாத்திரம் இல்லைங்க. பின்னொரு காலத்துல வேறொருத்தர்கிட்ட சொல்லி இருக்கிறார். யாத்ராம புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்னார். இப்போ பார்வோனுக்கு அதிகாரியாகிறத காட்டிலும் தேவனா மாத்தி இருக்கிறார் ஒருத்தர். இப்போ மோசேயையும் தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு, பெரிய ஆளாக்கி இருக்கிறாரு. அப்ப மோசேயை குறித்து நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். பட் இங்க என்ன வேதம் சொல்லுகிறதுனா, இங்க இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இப்ப உண்மையான மனுஷனுக்கு அடையாளம் என்னன்னா, அவன் வாளா இல்லாம தலையாக மாறுறான். தலையாக இருந்தாலுமே தலை கொளுத்து ஆட மாட்டான் பாருங்க. இன்றைக்கு ஒரு சாதாரண அரசாங்கத்துல பியூன் வேலை கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, காலில் நடக்கிறதுக்கு பதிலா நிறைய பேரு தலையில நடக்க ஆரம்பிச்சிடான். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்க, கவர்மெண்டாவது எம்ப்ளாயிவாவது எங்கேயாவது ஒரு பொய் குற்றம் சாட்ட ஏதோ ஒரு குற்றம் சாட்டுச்சுன்னா தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. இந்த லோக்கல் கவர்மெண்ட் அதுதான். ஆனா ஹெவன்லி கவர்மெண்ட் அப்படி கிடையாது. ஹெவன்லி ராஜ்யமே வேற மாதிரி. இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு பதவி வந்துருச்சு, இப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. இவர் ஒரு ஆட்டம் போட்டலான்னு ஒரு ஆட்டம் எல்லாம் போடவே இல்லைங்க. யோசேப்பு எப்படி இருந்தாருன்னா, வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்வோனுடைய பெயருக்கு மாற்றினாராமாங்க.
நிலம், புலங்கள் எல்லாவற்றையும் வித்தாங்க. ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து, முன்மாதிரியான வாழ்க்கைங்க. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 47வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் வைத்தான். பாருங்க சார், தனக்கும் வீடு இருக்குது, தனக்கும் மனைவி இருக்குது, தனக்கும் பிள்ளை இருக்குது, தான் வீட்டில் கொண்டு போய் வைக்கலாமா இல்லையா? அன்றைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொன்னதையே ஆகானும் எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசியும் இயேசுவினுடைய சீசனாகிய யூதாசும் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு இப்பேற்பட்ட யோசுவா கிடையாது, இப்பேற்பட்ட எலிசா கிடையாது, இப்பேற்பட்ட இயேசுவே கிடையாதுங்க. அப்போ உண்மைங்கிறது என்ன சார்? இது எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக செலவிடுகிறது தான். இதை கொண்டு போய் பார்வோனுடைய இதை மாத்திரம் இல்ல, இதே 47வது அதிகாரத்தினுடைய 20, 21, 22 சொல்லப்பட்டிருக்கிறது. 22, 21 வரைக்கும் வாசிக்கலாம். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியினால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயுது. சார், பார்வோனே சொல்லிட்டாரு, பேரளவுக்குத்தான் நான் அதிபதி, எல்லாமே நீதான்ட்டாரு. எப்ப பார்வோனுக்கு ஒரு 5 ஏக்கர் வாங்கும் போது தான் பேர்ல ஒரு 5 ஏக்கர் வாங்கினா என்ன ஆயிரப்போகுது சார்? இவருக்கு தெளிவான ஒரு வெளிப்பாடு இருந்ததுங்க. இவர் ஏன் வாங்கலன்னா, இவர் வாங்கினாருன்னா கட்டாயம் பாருங்க அங்க வந்திருக்கிற இஸ்ரவேலரும் சேர்ந்தே வாங்குவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாருங்க, எங்கேயா ரியல் எஸ்டேட் விற்கிறாங்க, ஏதோ ஒரு அண்ணன் ஒரு லேண்டு வாங்கினார்னு வைங்க, தங்கச்சிக்கும் வாங்கின ஐடியா கொடுப்பாரு, இல்ல வாங்கி கொடுப்பார். அப்ப யோசேப்பு எகிப்து தேசத்துக்குள்ள போய் கட்டாயம் ஒரு 50 ஏக்கர் வாங்கணும்னா அவருக்கு பணம் இருக்குது, வாங்கியிருக்கலாம். ஆனா வாங்கல. ஏன் வாங்கலன்னா, அந்த தேசம் அவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ணவில்லை. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாயையான உலகத்துல, அநீதி நிறைந்த உலகத்துல, நமக்கு கடந்து போகக்கூடிய இந்த உலகத்துல நம்ம உண்மையா இல்லைன்னா எப்படிங்க ஒரு நித்தியமான ஒரு உலகத்துல தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார்? இன்னைக்கு நிறைய பேருக்கு நான் அதுல பெரிய ஆளாகணும், இதுல பெரிய ஆகணும், கட்டின மனைவியின் இடத்துல உண்மையா இல்ல, கொடுத்திருக்கிற சபையில உண்மையா இல்ல, கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்கையில உண்மையா இல்ல. ஆனா நாம என்ன சொல்றதுன்னா, நமக்கு பரலோகத்துல ஒரு ஸ்தலம் இருக்குது, அங்க போறோம் அப்படின்னு. இங்க வேதம் சொல்லுது பாருங்க, யோசேப்பு 1 சென்ட் நிலங்கூட வாங்காததுனால அங்க எகிப்துக்கு வந்த 70 பேருமே ஒண்ணுமே வாங்கல. அப்ப இன்றைக்கு நான் வாழ்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவனா கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கிற போது, என்னை நம்பி வந்திருக்கிற சபையாருக்கு நான் தான் மாதிரியா இருக்கிறேன் பாருங்க. நானே வழிமாறி போனா, உப்பே சாரமற்று போனா எப்படிங்க சாரமாக்கப்படும்? லோத்துவே கீழ்ப்படியாம போனா லோத்துவின் பிள்ளைகள் விபச்சாரம் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இப்ப இங்க வேதம் சொல்லுது, யோசேப்பு எதுல உண்மை உள்ளவராய் இருந்தார்னா, பார்வோன் தன்னை நம்பி கொடுத்திருக்கிறார், அதுல உண்மையா இருந்தார் பாருங்க. இதற்கு காரணம் கர்த்தர் அந்த உண்மையுள்ள இருதயத்தை சிருஷ்டித்தார். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலோ யூதேயாவிலோ சமரியாவிலோ நீங்க பெரிய கோடீஸ்வரனா மாறிடுவீங்க, பெரிய பெரிய லேண்ட் எல்லாம் வாங்குவீங்க. அப்படி நல்லா இல்லைங்க, அதெல்லாம் வரும். ஆனா அந்த லேண்டெல்லாம் தூக்கிட்டா போறோம் சார். நம்ம இந்த குடியிருக்கிற வீடவே நம்ம பெரிய பெரிய வீடு கட்டலாம், குடியிருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த உயிர் போயிருச்சுன்னா அந்த வீட்டுல அந்த வீட்டாரே நம்மளை வைக்க மாட்டாங்க. எப்ப எடுத்துட்டு போவீங்கன்னு கேட்பாங்க. அப்ப உண்மையுள்ள ஒரு மனுஷனுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுங்களா? இந்த யோசேப்புக்கு தெல்ல தெளிவா தெரிந்த விஷயம் என்னன்னா, நம்ம இங்க டெம்பரவரி வாழ்க்கை வாழ்றோம். ஐ எம் ஃபாரினர், நான் பரதேசிகளாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். எப்ப வேணாலும் நம்ம பாஸ்போர்ட் விசா எக்ஸ்பிரி ஆகலாம், எப்ப வேணாலும் நம்ம சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போகணும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விசுவாசம் இருந்ததுங்க.
இதை எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய 11வது அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தில் எழுதுறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 22வது வசனத்துல, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். அப்ப யோசேப்பு உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு தெளிவாய் தெரிந்தது என்னன்னா, நாளொன்று வரும் இந்த எகிப்தை காலி பண்ண வேண்டியது ஒன்று இருக்குது. இது எங்க எழுதினார்னா, ஆதியாம புஸ்தகத்தினுடைய 50வது அதிகாரத்தினுடைய ஆதியாமம் 50வது அதிகாரம் 25வது வசனத்துல எழுதுறார் பாருங்க. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளையும் இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேலின் புத்திரிடத்தில் ஆணையிட்டு வித்து கொடுத்தான். சார், இவருக்கு இப்பேற்பட்ட ஃபெய்த் எப்படி வந்துச்சு? விசுவாசம். அதாவது 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதை இன்னைக்கு எப்படி நம்பினாரு? ஒருவேளை இயேசு வருகிறது நம்ம காலகட்டத்திலேயா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய 4வது தலைமுறையிலேயா இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா அவர் வருவார் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குமானா, நாமும் இப்படித்தான் இந்த உலகத்துல வாழ்வோம். பாருங்க, இது யோசேப்புக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னா, யோசேப்பனுடைய முப்பாட்டனாகிய தகப்பனாகிய ஆபிராமாயிருக்கிற ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் சொன்னார். ஆதியாம 15வது அதிகாரத்தினுடைய 15வது அதிகாரம் 13ல இருந்து 16வது வசனத்துல, அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருளுடனே புறப்படுவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திலிருந்து திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இது ஆபிரகாம் இருக்கிறப்ப சொல்ல போன ஈசாக்கே பிறக்கலைங்க. ஈசாக்கே எப்ப பிறக்கிறார்னா 21வது அதிகாரத்துல பிறக்கிறார். 15வது அதிகாரத்துல ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் பேசுறார். சொல்ல போனா இஸ்மவேலே பிறக்கலைங்க. இப்ப கர்த்தர் பேசுறார், 400 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடக்கும் அப்படின்னு. இந்த சம்பவத்தை ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்லி, ஈசாக்கு யாக்கோபிட்ட சொல்லி, யாக்கோபு இப்ப யோசேப்பிட்ட சொல்லி இருக்கிறாரு. இதை விசுவாசிக்கிறார் பாருங்க. இயேசு சீசர்களிடத்துல சொன்னாரு, சீசர்கள் இதை பரிசுத்த ஆவியில நிறைந்து வேத வசனத்தில் எழுதி இருக்கிறாங்க. வேத வசனத்தில் எழுதப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கட்டாயம் வருவாரு. கட்டாயம் வருகிற போது ஒருவேளை நான் உயிரோட இருந்தேன்னா இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படுவேன். ஒருவேளை இயேசு வருகிறப்ப நான் இறந்திருந்தேன்னா என்னுடைய ஆத்மா இயேசுவோடு கூட வரும். என்னுடைய சரீரமானது இயேசுவின் வருகையில முதலாவது உயிரோடு எழுந்திருக்கும். இத விசுவாசிக்கிறதுக்கு தான் இந்த வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில உண்மையுள்ளவன் எனப்பட்டது இதுதாங்க, விசுவாசத்தில் படுத்திருக்கிற நான். இப்ப யோசேப்பு எதை விசுவாசிச்சார்னா, நிச்சயமா ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஏன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார்னா, நிச்சயமாலுமே 400 வருஷத்துக்கு அப்புறம் ஒருவேளை இது உபத்திரவமா தெரியல. அதாவது யாக்கோபை கொண்டு போய் அடக்கம் பண்ணின யோசேப்பு தன்னையும் அடக்கம் பண்ண சொல்லி இருக்கலாம் பாருங்க. ஏன்னா அங்க மிகப்பெரிய ஒரு கலவரமே வந்திருக்கும். அன்றைக்கே இஸ்ரவேலருக்கும் எகிப்திற்கும் மிகப்பெரிய யுத்தம் வந்திருக்கு. ஏன்னா எகிப்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இந்த யோசேப்பு தான் காரணம். அதனால எகிப்தியர்களுக்கெல்லாம் இப்ப
இந்த யோசேப்பு கர்த்தரா இருக்கிறார். அந்த கர்த்தரை எகிப்துல தான் அடக்கம் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு போய் கானான் தேசத்துல அடக்கம் பண்றேன் அப்படின்னீங்கன்னா இந்த மரணத்துல மிகப்பெரிய கலவரம். எத்தனையோ மரணங்கள் பாருங்க கலவரத்துல தான் போய் முடியும் பாருங்க. ஆனா யோசேப்பு விசுவாசத்துல சொல்றாரு, கலவரமும் வந்துடக்கூடாது, அதே போல நிலவரத்திலையும் நம்ம கட்டாயம் நம்ம தேசத்துக்கு போகணும் என்று தன் எலும்புகளை எழுதி வைத்தாரு. யாத்ராம புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, மோசே எகிப்து தேசத்திலிருந்து இதே விசுவாசத்தில அடக்கம் பண்ணப்பட்ட இந்த யோசேப்பினுடைய எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போனாங்களாமா. 13வது அதிகாரத்தினுடைய யாத்ராம 13வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிட்டபடியே செய்திருந்தான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுனா, நான் வீடு கட்டுவேன்னு விசுவாசிச்சவங்க வீட்டை கட்டுனது இல்லைங்க, எனக்கு கர்த்தர் கட்டின வீட்டுல போய் நான் குடியிருப்பேன், அது விசுவாசிச்சாரு பாருங்க. இந்த கானான் தேசத்துக்கு கற்பனையிலே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்வோன் முதற்கொண்டு இஸ்ரவேலரை அன்போடு நேசித்தார் பாருங்க. எகிப்தியரெல்லாம் இஸ்ரவேலர் யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்தாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரவேலருக்கு உபத்திரவம் ஆரம்பித்தது. கர்த்தர் சொன்ன காலங்கள் நிறைவேறின போது இவர்கள் புறப்பட்டு போனாங்க. அதாவது யாக்கோபுக்குங்க 12 பிள்ளைக, பெண் பிள்ளையோடு கூட 13 பிள்ளைக. அதுல தீனாள் எனப்பட்ட ஒரு பெண்மணி தான் சீகேமினுடைய ராஜாவினுடைய மகன் மூலமா வாழ்க்கையை இழக்கிறாங்க. வேத பண்டிதர் சொல்றாங்க, யோசேப்பு திருமணம் முடித்தது ஒரு ஆசாரியன் எத்திரோ, அதாவது போத்திபாரா எனப்பட்ட ஒரு ஆசாரியனுடைய மகள் அஸ்னாத்தை திருமணம் முடித்தார் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த போத்திபிரா யார திருமணம் முடித்தாங்கன்னு சொல்ல வேத பண்டிதர் என்ன சொல்றாங்கன்னா, யாக்கோபு இந்த தீனாளை போத்திபிராவுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாரு என்கிறாங்க. அப்ப யோசேப்பு அக்கா மகளை கல்யாணம் பண்ணிருக்கிறார். இப்ப இந்த அக்கா மகளை கல்யாணம் பண்ணினதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, தான் 2 பிள்ளைகளையுமே அப்பாவின் இடத்துல கூட்டிட்டு போய் ஆசீர்வதிங்க அப்பா அப்படின்னு சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரிதான் 11 பேருக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒரு தகப்பன் கூட தான் பிள்ளைகளை யாக்கோபின் இடத்துல கூட்டிட்டு போய் அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லவே இல்லை. இதுதாங்க பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இறந்ததுக்கு அப்புறமும் விரும்பினது நிறைவேறினது. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கணும்னு போய் ஜெபம் பண்ண உடனே அழகா யோசேப்பு என்னத்தை விரும்பினாரோ விரும்பலையோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த 2 பிள்ளைகள் மேல அதுவும் கிராஸ் பண்ணி ஆசீர்வதிச்சிருப்பார். அங்க சிலுவை உள்ள வரும் பாருங்க. யாக்கோபு வந்து இந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததை குறித்து ஆதியாகமம் 48 சொல்லப்பட்டிருக்கு. 13 இருந்து 20 வரைக்கும் நேரடியா கூட்டி கொண்டு வந்து நிப்பாட்டின உடனேயே மனாசேயை தலைப்பிள்ளையா இருந்ததுனால வலது பக்கத்திலையும் எப்பிராயிமை இளைய பிள்ளையா இருந்ததுனால இடது பக்கத்திலேயே வைக்கிறார். அந்த மனாசே எனப்பட்டதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்னுடைய கசப்பை மறக்க பண்ணினார் என்று அர்த்தம். எப்பிராயிம் எனப்பட்டனா தேசத்துல பழுகி பெருகும்படி எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தம். அப்ப முதலாவதை கசப்ப வைக்கிறாரு, இரண்டாவது தான் பழுகி பெருகிறத வைக்கிறார். ஆனா யாக்கோபு தேவனாலே எகிப்துக்கு வந்தபடினால தேவன் முதலாவது என்ன ஆசீர்வாதம் சொன்னார்னா, மனிதனுக்கு நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதிச்சார். அப்ப ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எதை கொடுக்கிறாருன்னா, கசப்பு கிடையாதுங்க, பலுகி பெருகி நிரக்கணுங்கன்னு தான். வலது கையை எப்பிராயிம் மேலேயோ இடது கையை மனாசேயின் வச்சுதான் அங்க ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆசீர்வாதமா இருந்தா போதாதுங்க, நம்ம சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுத்துட்டு போயிடணும். இந்த 12 கோத்திரத்துல இந்த 2 பேரும் உள்ள நுழைஞ்சிடறாங்க.
இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்குத்தான் நமக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பார்வோனே சாட்சி கொடுத்தார் பாருங்க. யோசேப்பை கொடுத்து எப்பேற்பட்ட சாட்சி கொடுத்தார்னா, ஆதியாம புஸ்தகத்தினுடைய 41வது அதிகாரத்தினுடைய ஆதியாம 41வது அதிகாரத்தினுடைய யோசேப்பு சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேற ஒருவனும் இல்லை என்று பார்வோன் சாட்சி கொடுக்கிறார். 30 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகளெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாம் நடக்க கடவார்கள். 38 சொல்றார், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? அப்ப இயேசு நமக்கு எதை ஜெபிக்க சொல்றார்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னார். அப்ப தேவ ஆவி வருகிற போது நமக்குள்ள இத்தனை மாறுதல்களும் வருதுங்க. நம்ம தகப்பனுடைய இருதயத்துக்குரியவங்களா மாறுறோம். சென்ற இடங்களிலெல்லாம் நமக்கு உபத்திரவங்கள் வந்தா கூட இந்த உபத்திரவத்துல நம்ம ப்ரமோட் ஆயிட்டே தான் இருக்கிறோமே தவிர இந்த உபத்திரவம் நம்மள டவுன் பண்ணல. அதோடு கூட நம்ம சகோதரர்களுக்கு மாதிரியா வாழ்றோம். பொருளாசையில பழகாத மக்கள். அதோடு கூட வேதம் சொல்லுது, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கூட்டிட்டு போறோம். எப்பயோ ஒரு காலத்துல நடக்குங்கிறத இப்பயே நம்புறோம். இதுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தேவ ஆவியானவர் மூலமா நமக்கு கிடைக்க இயேசு நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறாரு. பரிசுத்த ஆவி வருகிற போது நம்மளுடைய மாம்சத்தின் கிரிகள் அழிக்கப்பட்டு நம்ம தேவ சாயலாய் மாறி சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பனையா மாறுமாமா. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியா நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு சோதரிக்கிறோம். அப்பா, நீ நல்லவர். இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு அஸ்திபாரமாக உம்முடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள உள்ளும் புறம்பும் சென்று ஜென்ம சுபாவத்தை அழித்து மாம்சத்தின் கிரியைகளை அழித்து தேவ சாயலை சிருஷ்டிக்க உதவி செய்வீராக. இதை கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துல ஆசீர்வதிக்க நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.